நண்பர்களே வணக்கம். இப்போ நம்ம காடை படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த காடையில் பல வகைகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஜப்பானிய காடை, நாட்டுக்காடை, கருநெஞ்சு காடை அப்படின்னு ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. இப்போ நம்ம வரைஞ்சிக்கிட்டு இருக்க படம் அந்த காடை கபில நிறக்காடை இதோட பேர். மாதிரி இன்னும் நிறையா வகைகள் இருக்குது. அது என்னென்னா சுள்ளி கட்டை காடை, நியூசிலாந்து காடை, மலைக்காடை, ஹார்லக்வின் காடை, பிரவுன் காடை, நீலக்காடை, ஆசிய நீலக்காடை, நாட்டுக்காடை அப்படின்னு இன்னும் நிறையா வெரைட்டிஸ் இதில் இந்த காடையில் இருக்குது. பசியானிடே குடும்பத்தை சேர்ந்தது. இந்த காடையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட முட்டைகள் இடுது. இந்த முட்டைகள் அளவில் நம்ம நாட்டுக்கோழி முட்டைகளை விட சிறியதாக காணப்படும். சின்ன சின்ன முட்டைகளாக நிறைய முட்டைகள் இந்த காடை முட்டையிடும். இந்த காடையோட முட்டையை பயன்களை பார்த்தோம்னா, இந்த காடை முட்டையில் 14 கலோரிகள் இருக்குது. இது புரதச்சத்து நிறைந்தது. இது மனிதர்களுக்கு புதிய செல்கள் உடம்பில் வளர்கிறதுக்கும், தசைகள் மற்றும் எலும்புகள் வளர்கிறதுக்கும் நிறையா உதவி பண்ணுது. இரத்த குழாய்களுக்கும் நிறையா பயன்கள் இருக்குது. மனிதருடைய இரத்த குழாய்களுக்கும் நிறையா பயன்கள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாக காணப்படுது. இதோட விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் A இந்த மாதிரி இருக்குது. கோழி முட்டையை காட்டிலும் 4 மடங்கு காடை முட்டையில் B1 இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 15 மடங்கு விட்டமின் B2 இந்த காடை முட்டையில் இருக்குது. அதனால் காடை முட்டை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜப்பான்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3-5 முட்டை வரைக்கும் காடை முட்டை சாப்பிடுவாங்களாம். காடைகள் உருவத்தில் சிறியதாக காணப்படுது. நிலத்தில் வாழ்கிற பறவை இனமாகும். விதைகளை அதிகமாக உண்ணுனாலும் பூச்சிகளையும் சேர்த்து உண்ணுது. சிறிய மண்புழுக்கள் இதையும் உணவாக இந்த காடை உண்ணுது. காடையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு பறக்கிற தன்மை இருக்குது. இதுக்கு ஜப்பானிய காடைகள் அதிக தூரம் பறக்கிற சக்தி கொண்டது. ஜப்பானிய காடைகள் முட்டைகளுக்காகவே அதிகமாக வளர்க்குறாங்க. நம்ம ஊர் காடைகள் சமைச்சு சாப்பிட்றதுக்கு குழம்புக்காக நிறையா வாங்கி சாப்பிட்றாங்க. குழம்பு வைக்கிறதுக்காக ஃப்ரையும் பண்ணுறாங்க. மனிதருக்கு பெருமளவில் இந்த காடைகள் உதவி பண்ணுது சாப்பிட்றதுக்கு. பாய்.